அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தகவல் பாத்தீங்கன்னா, கேளுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், நீ போராடினால்தான் உனக்கான உரிமை கிடைக்கும் இப்படின்ற வார்த்தைகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அரசியல் தலைவர்கள் பேசுறத அதற்கான அர்த்தத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது தமிழகத்தில் இயங்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல், அதுல ஒரு டாபிக், அதாவது முத்துராமலிங்கனார், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களுக்கு எந்த தொகுதி ஏறுமுகம் அப்படின்ற ஒரு தலைப்புல போட்டு அவங்க என்ன தொகுதி வெற்றி பெற்றாங்க அதை மாதிரி போட்டிருப்பாங்க உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த திராவிடவாதிகள் ஆட்சியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாதி ஒழிப்பு போராளிகள், பெரியாரின் கைப்பிடித்து வளர்ந்தவர்கள் தமிழ் ஜாதியில மட்டும் ஒழிக்கிறது ரொம்ப கவனமா இருப்பாங்கல்ல. தேவன்றது ஜாதி பேராம், அவங்க எல்லாம் எங்க படிச்சாங்கன்னு தெரியல. அதனால இன்னைக்கு இப்படி முத்துராமலிங்கனார் போட்டிருக்காங்க. அதை கவனித்த பிஎம்டி மீடியாவின் மாநில செய்தி பரப்பு செயலாளர் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் மீடியாவை தொடர்பு கொண்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க நீங்களே கேளுங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். இப்போ அதுல ஆமா, அதுல காமராஜர், முத்துராமலிங்கனார், எம்ஜிஆர் தமிழ்நாடு அரசை தீர்மானித்த மாவட்ட இது தெரியுமா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஆமா, இதுல அவருடைய பசும்பொன் அப்படின்ற பேரு ஏன் கூடாம முத்துராமலிங்க தேவர் தேவர் கூடாம பசும்பொன்றது அவரோட ஊர் பேரு, அது நாட்டு பேரு. அவரோட கெசட்டர்ல இருக்கிற நேம் முத்துராமலிங்க தேவர். ஓகே, சரிங்களா? ஆமா, நீங்க சொல்லலாம். இப்போ நம்ம நரேந்திர மோடிக்கு சொல்றது நம்ம மோடி தான் குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இவருக்கு நீங்க அப்படி குறிப்பிடலாம், நீங்க தேவர் தான் குறிப்பிடணும். கேட்டீங்களா? அதாவது ஏங்க அவரோட உண்மையான பெயர் கெஜெட்ல முத்துராமலிங்க தேவர் இருக்கு. அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. அவர்கள் கையெழுத்து முத்துராமலிங்க தேவர் தான் போட்டிருக்காங்க. நீங்க எப்படி இது குறிப்பிட்டு தொடர்ந்து இது போன்ற வன்மங்களை நீங்க திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நாங்க கவனிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு தடவை இல்லை, பல முறை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தேவர் என்பது ஜாதியும் அல்ல, அது ஒரு பட்ட பெயர். எல்லாத்துக்கும் இப்ப பெரியார்ன்றது ஒரு பட்டம் இருக்கு, கலைஞர்ன்ற ஒரு பட்டம் இருக்கு, இப்ப தளபதி அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. அந்த மாதிரி அது தேவர்ன்றது ஒரு பட்டம். அது உண்மையான ஜாதி பேர் மறவர் தான். இப்ப முக்குளத்தூர்ல கல்லர் மறவர் ஆக முடியாது, இவங்க தான் தேவர் பட்டத்தை போடுவாங்க அப்படின்னு சொல்லி அது விளக்கத்தை கொடுக்குறாரு. உடனே அந்த மீடியா நியூஸ் சேனல் அந்த இதை எடிட் பண்ணி தேவர், முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்க, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதாவது இங்க முத்துராமலிங்க தேவர் தெருன்னு இருந்தது முத்துராமலிங்கனார் தெருன்னு மாத்தினாங்க. அப்புறம் நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம்ல, தமிழக கல்வித்துறை அந்த பாடநூல்ல முத்துராமலிங்கனார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கூட அம்மா கனிமொழி அவர்கள் இங்க வரும்போது முத்துராமலிங்கனார் அவர்களுடைய குரு பூஜைக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தேவன்றத மறைச்சிட்டு பேசுவாங்க. ஆனா அவர்களுக்கு நாயுடு, ரெட்டி, ஜிடி நாயுடு பாலம் வைப்பாங்க, நாராயணசாமி நாயுடு விருது கொடுப்பாங்க, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை கொடுப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் செய்வாங்க. அதுதான் இப்ப புரியுதா? இவர்களுக்குள் இங்க இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழ் ஜாதிகளின் மீது எவ்வளவு வன்மம், எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, தங்களுடைய அடையாளத்தை வெளிப்படையா சொல்ல முடியல. அதனால அவர்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர் அடையாளத்தை அழைச்சிருவோம், அப்பதானே யாரு தமிழர்னு தெரியும். ஏன்னா தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தமிழர்கள். அப்ப இந்த அடையாளத்தை அழிப்பதற்கான வேலை நடக்குது. இதற்குள்ள தமிழர்கள் போயிட்டு நாங்க ஜாதி ஒழிப்பு பேசுறோம், சமத்துவம் பேசுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே தலையில மண்ணவாரி போட்டுக்கிறாம, ஜாதி ஒழிப்புன்றது இங்க ஒரு போலியான அரசியலுக்காண்டி, வரலாற்று அழிப்புக்காண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைன்றதை தெரிஞ்சுக்கிறங்க. சரிங்களா? அவர் அந்த பிஎம்டி மீடியா அவர்களுக்கு மற்றும் இசைக்கராஜா மற்றும் அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு நம்ம கூட நன்றிகள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பேச போறோம். தொடர்ந்து நம்மளுடைய காணொலியில பாருங்க, ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு கருத்துக்களை பாருங்க. கீழே என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுப்பேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைங்க, போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரும். நன்றி.